ஹே ஆல் நேற்று எல்லாருமே வந்து பாஞ்சராத்திர தீபம் ஏற்றிருப்போங்க. இந்த பாஞ்சராத்திர தீபம் எதுக்காக ஏற்றுறாங்க, என்ன காரணம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேங்க. ஒரு டைம் பிரம்மதேவர் வந்து கலைமகள் சரஸ்வதி தேவிக்கு தெரியாமல் யாகம் வந்து நடத்திட்டு இருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட சரஸ்வதி தேவி ரொம்ப கோவப்பட்டு பிரம்மதேவரோட யாகத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக பிரம்மராட்சசன் அப்படிங்கிற ஒரு அரக்கனை அனுப்பி யாகத்தை வந்து தடுக்கிறாங்க. இது அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த டைம் வந்து உலகம் ஃபுல்லாமே இருட்டாயிருதுங்க. இதனால மனம் வருந்தி பிரம்மதேவர் வந்து மகாவிஷ்ணு கிட்ட போய் சரணடைஞ்சு நடந்ததெல்லாம் சொல்றாங்க. மகாவிஷ்ணு வந்து ஜோதி வடிவமா உருவாகி உலகத்தை வந்து இருளிலிருந்து போக்குனதுனால இந்த நாள் வந்துட்டு அதே டைம் வந்து அரக்கனையும் வந்து அழிச்சிடுறாங்க. அதனால அந்த நாள் வந்து நம்ம பாஞ்சராத்திர தீபமா வந்து கொண்டாடுறாங்க. மகாவிஷ்ணு ஜோதி வடிவமா உருவாகி உலகத்தை காத்தனால வைஷ்ணவர்கள் வந்து விஷ்ணு கார்த்திகை அப்படின்னு கொண்டாடுறாங்க. பெருமாள் கோயிலில் பாஞ்சராத்திர தீபம் அப்படிங்கிற பேரில் கார்த்திகை தீப திருவிழா கொண்டாடப்படுதுங்க. கார்த்திகை தீபம் வந்து நம்ம நாளை சாயந்தரம் 6 மணிக்கு வந்துட்டு தீபம் ஏற்றி அகல் விளக்கில் ஏற்றி நம்ம வழிபடுறதுனால நம்மளோட மன நிம்மதியும் செல்வ செழிப்பும் ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கைங்க. பாஞ்சராத்திர தீபம் வந்து எந்த நேரத்தில் எப்படி ஏற்றணும்னா, வீட்டு வந்துட்டு சுத்தம் பண்ணிட்டு பெருமாள் படத்துக்கு வந்து அலங்கார பூக்கள் துளசி மாலையில் அலங்காரம் பண்ணி அவருக்கு பிடிச்ச நைவேத்தியமான எலுமிச்சை சாதம், அதுக்கப்புறம் தயிர் சாதம், அக்காரவடை சாதம் இதெல்லாமே வந்து நம்ம படைச்சு 5 அகல் விளக்கால தாம்பளத்தட்டில் அலங்காரம் பண்ணி நம்ம வந்து வீட்டுக்கு முன்னாடி கோலம் போட்டு நம்ம வந்து விளக்கு ஏற்றணுங்க. தாம்பளத்தட்டில் ஏற்றின 5 அகல் விளக்காலையுமே வந்துட்டு பெருமாள் மந்திரம் சொல்லி பெருமாள் படத்துக்கு வந்து படைச்சு தீபம் ஏற்றி நம்ம வழிபடுறதுனால நம்மளுக்கு வந்துட்டு நம்மளோட வாழ்வில் வந்துட்டு உயர்ந்த வாழ்க்கை, குடும்ப பிரச்சனை இதெல்லாமே போகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கைங்க. இந்த 5 அகல் விளக்கு வந்து நீங்கள் வீட்டில் ஏற்றுனதும் இல்லாமல் நீங்கள் கோயிலில் பெருமாள் கோயிலில் போய் கூட நீங்கள் வந்து அகல் விளக்கு ஏற்றி வழிபடலாங்க.